ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேலி ப்ரைமை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் கான்ஃபிகரேஷன் விண்டோஸ் 7 ஆர் அபோவ் இருக்கணும். கண்டிப்பாக அது 64 பிட்டாக இருக்கணும். 64 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டேலி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய் பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் மெமரி இருக்குது, சிஸ்டம் டைப் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 64 பேஸ்ட் ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பேட்டபிள். ஸோ விண்டோஸ் 7க்கு அதிகமான வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசி அப்படிங்கிறது எங்கள் சிஸ்டத்தில் இருக்காது. ஸோ அவங்க எப்படி பார்க்குறது, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ளஸ் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை கம்ப்யூட்டர் தெரியும் ஆர் திஸ் பிசி தெரியும். அதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டி போங்க. ப்ராப்பர்ட்டி போனால் சிஸ்டம் டைப் வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதுவான சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண, நம்ம இங்கே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் டேலி ப்ரைம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா tallysolution.com டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே போட்டிருக்காங்க சப்போர்ட்ஸ் விண்டோஸ் 7 ஆர் லேட்டர், 64 பிட் ஓஎஸ்ஸாக இருக்கணும், 64 பிட்டு ப்ராசஸராக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டேலியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு மினிமம் கான்ஃபிகரேஷன்ஸோடைய லெவல் சிஸ்டம் ஸ்பெக்கு சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண, நான் இப்போ நம்ம டேலி ப்ரைமை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நான் இந்த system.exe அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமா போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த system.exe அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய சிஸ்டத்தில் டேலியை எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா C: என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய டேலியை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ ஏன் இன்ஸ்டால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டத்தில் உங்களுக்கு ஓஎஸ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணணும், மேக்ஸிமம் C: உள்ள டேட்டாவை எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் C: என்னோடய டேட்டா இன்ஸ்டால் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், K: போகிறேன். K: போயிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து என்ன பண்ணுறேன், டேலி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் கான்ஃபிகர் போகிறேன். ஸோ கான்ஃபிகர் போயிட்டு இந்த பாத்தை டபுள் கிளிக் பண்ணுறேன், ப்ரௌஸ் போகிறேன். ப்ரௌஸ் போயிட்டு திஸ் பிசி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்கே டேலி ப்ரைம் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே K:/tally prime அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் ப்ரைம். ஸோ நமக்கு நம்மளுடைய டேட்டா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா C: யூசர் பப்ளிக் டேலி ப்ரைம் டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு சேவ் ஆகுமா செய்யுது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், அந்த பாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எங்கே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, K: டேலி ப்ரைம் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய டேட்டாவை எல்லாத்தையும்
அதுக்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டேன், அக்செப்ட். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வெர்ஷன்னா எஜுகேஷன் வெர்ஷன். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேஷன் கீஸ்லாம் வச்சுருந்தோம்னா ஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணோம்னா டேலி ERP9 6.6 அந்த கீ வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ரீஆக்டிவேட் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். 5000 சம்திங் தான் கேட்குறாங்க. இன்கேஸ் நம்ம நியூ லைசன்ஸ் அப்படின்னா ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸோ நம்ம நியூ கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம கம்பெனி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், க்ரியேட் கம்பெனிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக போயிட்டு ஸோ நம்மளுடைய கம்பெனியுடைய நேம்ஸை இங்கே க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நியூ கம்பெனிஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா எக்ஸிஸ்டிங் பார்த்துலேயே நம்ம டேலி 6.6 அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஓல்டு 6.6 ERPயில் உள்ளது அப்படியே என்ன பண்ணும், இதில் ஆட்டோமேட்டிக்காக சின்க்ரோனைஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம டேட்டா லாஸிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ திஸ் இஸ் அ டேலி ப்ரைம் இன்ஸ்டாலேஷன்ஸ் வே. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.